ஹலோ பசங்களா, வெல்கம் டு சைலம் நீட் தமிழ் சேனல். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா தானே போகுது ஸ்டடீஸ் எல்லாம்? ஸோ நீட்டுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கெமிக்கல் கைனடிக்ஸ் சாப்டரில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, அந்த சாப்டரில் நிறைய கிராஃப்ஸ் இருக்காங்க. ஸோ பசங்க எப்போவுமே கேட்குறது உண்டு, சார் இந்த கிராஃபை வந்து எப்படி மைண்டில் வைக்கிறது? ஏன்னா அந்த கிராஃப் பேஸ் பண்ணி நீட்டுக்கு ரெகுலராக கொஸ்டின்ஸும் வந்திருக்காங்க. ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸோட எல்லா கிராஃபையும் இந்த ஒரு செஷனில் நாம் இப்போ இங்கே கிளியராக படிக்க போகிறேன். ஓகே, இந்த செஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த சாப்டர் படிக்கும்போது கிராஃபை பார்க்க வேண்டாம், இந்த வீடியோ மட்டும் பார்த்தா போதும். ஓகே கேஸ், போலாமா? அப்போது செஷனுக்கு வாங்க. செஷனில் போகும்போது கிராஃபிக்கலாக படிக்கும்போது நமக்கு வந்து அங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனை பற்றி படிக்கணும். ஜீரோ ஆர்டரும் ஃபர்ஸ்ட் ஆர்டரும் இந்த ரெண்டு ஆர்டருக்கும் கிராஃப் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜீரோ ஆர்டர் பற்றி சொல்லும்போது உங்களுக்கே தெரியும் சார், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனோட ரேட் லோ எக்ஸ்பிரஷன் என்ன? ரேட் லோ எக்ஸ்பிரஷன் சார், ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு கான்சன்ட்ரேஷன் ரைஸ் டு ஜீரோ. ஏன் ரைஸ் டு ஜீரோ கொடுத்துருக்காங்க? ஏன்னா இது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ல பவர் ஜீரோ தானே, ஆர்டர் ஜீரோ தானே. எஸ், ஸோ அதனால நாம் என்ன சொல்லலாம் சார், இங்கே வந்து ரேட் இஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னு எழுதலாம் சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரேட் கான்ஸ்டன்ட், ரேட் இஸ் நாட் வேரியிங் வித் ரெஸ்பெக்ட் டு கான்சன்ட்ரேஷன் அர்த்தம். ஸோ பார்க்கலாமா கிராஃப் எப்படி இருக்கும்னு? ஸோ நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் கிராஃப் பார்க்க போறேன். இங்க ஒய் ஆக்சிஸ்ல வந்து நான் ரேட் எடுக்கிறேன், எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் வந்து என்ன எடுக்கிறேன்? கான்சன்ட்ரேஷன் எடுக்கிறேன். நமக்கு தெரியும் ரேட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன். ரேட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் parallel to x axis கிடைக்கும் பசங்களா. So this is our number one graph. Clear? First graph. So zero order ஓட rate versus concentration graph எப்படி இருக்குன்னு கேட்டா நீங்க சொல்லணும் this is the graph. This is the graph. இதுல இருந்து என்ன தெரியுது? Rate is independent of the concentration. Rate remains constant. Concentration குறைஞ்சாலும் கூடுனாலும் ரேட்டுக்கு எந்த சேஞ்சும் இல்லை. கிளியரா? பக்காவா புரிஞ்சுதா? போலாமா? அடுத்த கிராஃப் பார்க்கலாமா? ஓகே பசங்களா, ஸோ அடுத்த கிராஃப் பார்க்க போறேன். ஜீரோ ஆர்டர்ல அடுத்த கிராஃப். ஜீரோ ஆர்டர்ல அடுத்த கிராஃப். ஜீரோ ஆர்டர்ல நமக்கு வேற என்ன தெரியும்? இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் தெரியுமே. வாங்க, ஜீரோ ஆர்டரோட இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் எப்படி சார்? இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் வந்து a நாட் மைனஸ் a இஸ் ஈக்குவல் டு கேடி. படிச்சிருப்பீங்கல்ல, ஞாபகம் இல்லையா? பார்த்துருப்பீங்க. இது இப்படி பார்க்காட்டி நீங்க இப்படி பார்த்துருப்பீங்க. பாருங்க, a நாட் minus a divided by t is equal to k. இப்படியும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. ஓகே, இப்போ இந்த இக்குவேஷனை வச்சு நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி. a நாட் மைனஸ் a ஈக்குவல் டு கேடி. முதல்ல இதில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் கவனிங்க. a நாட் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், a கான்சன்ட்ரேஷன் அட் டைம் t, k ரேட் கான்ஸ்டன்ட், சாரி ஆமாம் ரேட் கான்ஸ்டன்ட், t டைம். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணலாமா? பாருங்க, நான் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அந்த பக்கம் கொண்டு போனேன் அண்ட் கேடியை இந்த பக்கம் கொண்டு வந்தா என்ன ஆகும் சார்? மைனஸ் கேடி ஆகும் சார், பிளஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட். ஏன் சார் இப்படி பண்ணீங்க? ஏன்னா நவ் திஸ் இஸ் மேட்சிங் வித் a straight line equation. இங்க பாருங்க, திஸ் இஸ் y, திஸ் இஸ் mx, திஸ் இஸ் c. ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் ஆயிடுச்சா? ஸோ y ஆக்சிஸ்ல கிராஃப் பிளாட் பண்ணலாம் சார். y ஆக்சிஸ்ல யாரு? கான்சன்ட்ரேஷன். எக்ஸ் ஆக்சிஸ்ல யாரு சார்? எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம். எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம் சார். இங்க ஸ்லோப் என்ன இருக்கு? மைனஸ் கே. இன்டர்செப்ட் ஏ நாட். நெகட்டிவ் ஸ்லோப்பா? நெகட்டிவ் ஸ்லோப். அப்ப இப்படிதான் இருக்கும், லைன் இப்படிதான் இருக்கும். ஓகே, ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு சார், ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே. இன்டர்செப்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ நாட். பசங்களா புரிஞ்சுதா? So integrated rate equation of zero order வச்சு நாம இந்த கிராஃப் plot பண்ணலாம். Concentration versus time. இது rate versus concentration. Clear பசங்களா? ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு கிராஃப் மட்டும் தான் இருக்கு. ஜீரோ ஆர்டரை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரே ஒரு கிராஃப் தான் இருக்கு. அது பார்க்கலாமா? இங்கேயே பார்க்கலாமா? அப்படின்னா உங்களுக்கே வசதியா இருக்கும் படிக்கும் போது. சார் ஒரே ஸ்லைட்ல வந்து உங்களுக்கு ஜீரோ ஆர்டரோட 3 கிராஃபை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு உங்களுக்கும் வசதியா இருக்கும். கரெக்டா? எஸ். ஸோ அது எப்படின்னா ஹாஃப் லைஃப்னா தெரியும்ல, டைம் டேக்கன் டு கன்வெர்ட் த டோட்டல் கான்சன்ட்ரேஷன் இன்டு 50%. கரெக்டா?
மொத்தத்தில் இனிஷியலி இருக்கிற கான்சன்ட்ரேஷன் 50% கன்சியூம் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் வேணுமோ அதுதான் ஹாஃப் லைஃப். ஸோ ஜீரோ ஆர்டருக்கு, அதுவும் ஜீரோ ஆர்டருக்கு தான், எல்லாமே ஜீரோ ஆர்டரை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். ஓகே, ஜீரோ ஆர்டரோட ஹாஃப் லைஃபோட ஈக்குவேஷன் என்ன சார்? டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் டிவைடட் பை 2k. கரெக்டா? டேய், இதுவும் y இஸ் ஈக்குவல் டு mx பிளஸ் c தான்டா. எப்படி சார்? பாருங்க, இது y, இது வந்து mx, இது வந்து c. அப்போ y இருக்கிற இடத்துல பாருங்க, y ஆக்சிஸ்ல யாரு? டி ஹாஃப். எக்ஸ் ஆக்சிஸ்ல யாரு சார்? யார் தான் சார் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும்? நல்லா பாருங்க, யார் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்ல யார் இருக்காங்க? ஏ நாட் இருக்காங்க. ஏ நாட் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் சார். அப்போ யார் தான் சார் ஸ்லோப்பு வந்து 1/2k. பாசிட்டிவ் ஸ்லோப்பு சார். இன்டர்செப்ட் இல்ல, இன்டர்செப்ட் 0. அப்படின்னா கிராஃப் ஒரிஜினலோட பாஸ் ஆகும். ஒரிஜினல் இருந்து பாஸ் ஆகுது. இதானே ஒரிஜின், இங்க பாஸ் ஆகுது. இன்டர்செப்ட் 0. ஸ்லோப் யாரு சார்? ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 1/2k. ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 1/2k. இஸ் இட் கிளியர் பசங்களா? இஸ் இட் கிளியர்? ஸோ நல்லா பாருங்க, ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனோட 3 டிஃப்ரெண்ட் கிராஃப்ஸா ஒரே ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க. ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் இதை பேஸ் பண்ணி, எதை பேஸ் பண்ணி? ஒவ்வொரு கிராஃபுக்கும் ஒரு இக்குவேஷன் இருக்கு. அது படிக்காம கிராஃப் மட்டும் மக்கப் பண்ணா மைண்ட்ல நிற்காது. ஸோ ஒவ்வொரு கிராஃபுக்கும் எந்த இக்குவேஷன் பேஸ் பண்றாங்க அதை கனெக்ட் பண்ணி படிக்கணும். ஸோ இந்த கிராஃப்ல வந்து ரேட் லோ பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இங்க வந்து இன்டகிரேட்டட் ரேட் இக்குவேஷன் பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இங்க வந்து ஹாஃப் லைஃபோட இக்குவேஷனை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இஸ் இட் கிளியர்? பர்ஃபெக்டா புரிஞ்சுதா? அப்படின்னா நாம வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு போகலாம். ரெடி தானே? எஸ் பசங்களா. சார் நான் அடுத்ததான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை படிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட கிராஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்கலி அங்க இருக்கிற இக்குவேஷன் என்னன்னு செக் பண்ணணும். வாங்க இக்குவேஷன் எல்லாம் எழுதலாம். இன்டகிரேட்டட் ரேட் இக்குவேஷனை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. இன்டகிரேட்டட் ரேட் இக்குவேஷன் வந்து k இஸ் ஈக்குவல் டு 1/t ln a0/a. இப்படி ஒரு இக்குவேஷன் உண்டு. கேனா ரேட் கான்ஸ்டன்ட், 1/t t டைம், ln நேச்சுரல் லாக், a0 இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், a வந்து ஃபைனல் கான்சன்ட்ரேஷன். ஸ்கொயர் பிராக்கெட் போட்டாலும் ஓகே, பரவாயில்ல. இப்போ இது நேச்சுரல் லாக் இல்ல, அது வந்து எல்ஓஜியா மாத்தும் போது என்ன ஆகும் சார்? k இஸ் ஈக்குவல் டு 2.303/t log a0/a. இப்படியும் எழுதலாம். ஓகே. அண்ட் இங்க ஃபர்ஸ்ட் இதோட ஹாஃப் லைஃபோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் சார்? t half is equal to 0.693/k தான் சார். இது ஓகே தானே? அண்ட் இதோட ரேட்ல எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் தானே சார். அப்ப ரேட் இஸ் ஈக்குவல் டு k into concentration raised to 1. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். இதெல்லாமே வந்து நமக்கு தேவைப்படும். இதுக்கு மேல இதெல்லாம் வச்சு நம்ம கிராஃப் பிளாட் பண்ண போறோம். கரெக்டா? ரெடியா? ரெடி பசங்களா? ஸோ கிராஃப் பார்க்கலாமா? கிராஃப் 1 by 1 பார்க்கலாமா? 1 by 1 கிராஃப் பார்க்கலாமா சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்றேன். எதுக்குன்னு பாருங்க. இப்போ k இஸ் ஈக்குவல் டு 1/t ln a0/a தானே. ஸோ இதை வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ln a0/a கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இஸ் ஈக்குவல் டு kt சார். ஓகே சார், புரிஞ்சுது சார். இதுல இருந்து ஈஸியாக இது வரலாம். இப்போ log a/b னா log a minus log b தானே. அப்போ ln a0 minus ln a equals kt. கரெக்ட் சார், புரியுது சார். இப்போ பாருங்க என்ன பண்ண போறேன் பாருங்க. ln a equals minus kt plus ln a0. இதுதான் நமக்கு வேணும். இந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு வேணும். Now this is my y, this is my mx, this is my c. So graph plot பண்ண போறேன். y axisல சார் log a, natural log a. x axisல டைம் சார் slope, negative slope, intercept ln a0, negative slope is equal to minus k. Slope is equal to minus k. Intercept சார் இங்க இருக்கிற intercept ln a0. ஓகே பசங்களா, இது கிளியரா? புரிஞ்சுதா?
இது புரிஞ்சுதா? அப்படின்னா மறுபடியும் நான் பாருங்க இன்னொரு கிராஃப் இதே மாதிரி இருக்கும். இது நேச்சுரல் லாகா இப்போ நம்ம எல்ஓஜிக்கு கன்வெர்ட் பண்ண போறேன். அப்படின்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் எடுக்கணும். இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டு நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்து இப்படியே போனா என்ன ஆகும்? ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க. முன்னாடி சொன்ன மாதிரியே சரிங்க. log a0 by a is equal to log a0 by a is equal to kt by 2.303. Sorry, this is equal to kt divided by 2.303. Okay, log a by b is equal to log a minus log b. பண்ணுங்க log a minus log b that is equal to kt divided by 2.303. இப்போ என்ன பண்ண போறீங்க? யா பாருங்க, log concentration of a is equal to minus kt divided by 2.303 plus log a0 plus log a0. Now this is my equation. இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைனா கம்பேர் பண்ண போறோம். This is my y, this is my mx, this is my c. So y axisல யாரு? சார் y axisல log of a. x axisல யாரு? சார் டைம் சார் டைம். நெகட்டிவ் ஸ்லோப் ஆனா இந்த ஸ்லோப்போட வேல்யூ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு -k by 2.303. பாருங்க, -k divided by 2.303. அதான் ஸ்லோப் வருது. இன்டர்செப்ட் யாரு? சார் இன்டர்செப்ட் வந்து log a0. இன்டர்செப்ட் வந்து log a0. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டரோட ரெண்டு கிராஃப். ஃபர்ஸ்ட் ஆர்டரோட ரெண்டு கிராஃப் நாம இங்க முடிச்சிட்டோம். இந்த ரெண்டு கிராஃபும் பேஸ்ட் ஆன் இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன். மறந்துடாதீங்க, ஒன்னு நேச்சுரல் லாக்ல, ஒன்னு log பேஸ் 10ல. ரெடியா? போலாமா? ரெடியா? ஓகே, வாங்க. எகெயின் ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் நம்ம கண்டினியூ பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல கிட்டத்தட்ட 6-7 கிராஃப் வருது. ஃபர்ஸ்ட் ஆர்டரை கண்டினியூ பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல நமக்கு ஃபார்முலா என்ன சார்? k is equal to 1 by t ln a0 by a. இந்த ஒரு ஃபார்முலா இருக்கு சார். அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா என்ன சார்? k is equal to 2.303 by t log a0 by a இருக்குல்ல? ஆமா சார், இந்த ஃபார்முலா இருக்கு. இப்போ பாருங்க, நான் என்ன பண்ண போறேன்னா ln a0 by a அது ஒரு சைடுல வச்சா இது என்ன ஆகும் சார்? this is equal to kt. கரெக்டா? அதே மாதிரி இங்க சார் log a0 by a that is equal to சார் kt divided by 2.303. டே, இப்போ நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இங்க நான் வந்து +0 கொடுக்குறேன், இங்க நான் வந்து +0 கொடுக்குறேன். அப்ப என்ன ஆகும்? +0 கொடுத்தா now this is my y, this is my mx, this is my c, this is my y, this is my mx, this is my c. so graph plot பண்ண போறேன். சார் graph plot பண்ணுங்க. y axis யாரு? ln a0 by a. x axis யாரு? சார் x axis டைம். ஸ்லோப் பாசிட்டிவ் ஸ்லோப். இன்டர்செப்ட் 0. ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு k. ஈஸி தானே? எதுவும் பை ஹார்ட் பண்ண வேண்டாம். ஃப்ரம் த ஈக்குவேஷன் நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம். த ஓன்லி திங், ஒவ்வொரு கிராஃபுக்கு என்னென்ன ஈக்குவேஷன் இருக்கு அதை மட்டும் மைண்ட்ல வைக்கணும். இங்க பாருங்க கிராஃப் பிளாட் பண்ண போறேன். y ஆக்சிஸ்ல log a0 by a தான் சார். x ஆக்சிஸ்ல டைம் தான் சார். இன்டர்செப்ட் 0 தானே? அப்போ ஒரிஜின்ல இருந்து ஆரம்பிக்கும் சார். அப்போ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு பாருங்க, ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு இப்படி தானே ஸ்லோப் சார். ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு k divided by 2.303. k divided by 2.303. பசங்களா புரியுதா? ஈஸி தானே? ரெடி? அப்போ மொத்தம் எத்தனை கிராஃப் ஆயிடுச்சு? இங்க 2 கிராஃப், இங்க 2 கிராஃப். அப்ப 4 கிராஃப். இந்த 4 கிராஃபுமே இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான். 4 கிராஃபுமே இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம போலாமா? அடுத்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் சார். ஃபர்ஸ்ட் ஆர்டரோட ஹாஃப் லைஃப் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டரோட ஹாஃப் லைஃபோட ஃபார்முலா t½ is equal to 0.693 by k. அப்படின்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். t½ is independent of concentration. அப்படின்னா கிராஃப் பிளாட் பண்ணலாமா சார்? கிராஃப் பிளாட் பண்ணுங்க. எப்படி சார்? இங்க y ஆக்சிஸ்ல t½ போடுங்க, x ஆக்சிஸ்ல கான்சென்ட்ரேஷன். இண்டிபெண்டன்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் தானே? ஸோ கான்சென்ட்ரேஷன் கூடினாலும் குறைஞ்சாலும் ஹாஃப் லைஃப் மாறாது. ஸோ t½ is independent of concentration. ஒரு கிராஃப் வந்து எப்படி இருக்கும்? parallel to x ஆக்சிஸா இருக்கும்.
parallel to x axis இருக்கும். அஞ்சாவது கிராஃப் பாருங்க. மொத்தம் எத்தனை கிராஃப்? This is number 1, this is number 2, this is number 3, this is number 4, this is number 5. 5 கிராஃப் ஆயிடுச்சு. இன்னும் இருக்கு பாருங்க. நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் தானே. ஃபர்ஸ்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ரேட் லோ என்ன சார்? ரேட் லோ இஸ் ஈக்குவல் டு கே இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரைஸ் டு 1 வரும் சார். அப்படின்னா இது பாருங்கடா, அப்படின்னா பாருங்க, இது y, இது m x, இது c. ஸோ கிராஃப் பிளாட் பண்ணலாமே. y ஆக்சில் யாரு சார்? ரேட் சார். x ஆக்சில் யாரு சார்? கான்சன்ட்ரேஷன் சார். இன்டர்செப்ட் என்ன? 0 சார். அப்போ பாசிட்டிவ் ஸ்லோப். Slope is equal to k. Slope rate versus concentration. அது இதுக்கு முன்னாடி நம்ம draw பண்ணல சார். draw பண்ணல. கிளியரா பசங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 1 2 3 4 5 6 கிராஃப் ஆயிடுச்சுடா. 6 கிராஃப் ஆயிடுச்சு பாருங்க. ரெடியா? கிளியர் பசங்களா? இன்னும் ஒரு கிராஃப் இருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் முடியுது. ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல இருக்கிற லாஸ்ட் கிராஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஓகே. அண்ட் திஸ் இஸ் r is equal to r0. r வேண்டாம், நம்ம இது வரைக்கும் a நோட் தான் யூஸ் பண்ணேன், அதே யூஸ் பண்றேன். ஸோ a is equal to a0 e raised to minus kt. இப்படி ஒரு ஈக்குவேஷன் கூட இருக்கு. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a is equal to கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a0 into e raised to minus kt. ஸோ இதை வந்து கிராஃப் அப்லோட் பண்ணும்போது y ஆக்சிஸில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வருது, எக்ஸ் ஆக்சிஸில் டைம் வருது. பாருங்க, இங்கே நெகட்டிவ் சைன் இருக்கு. அதனால என்ன ரிலேஷன்? இன்வர்ஸ் ரிலேஷன். அதனால கர்வு இப்படி இருக்கும். நம்ம பிவி கர்வெல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கர்வ் இருக்கு. ஸோ இதுதான் லாஸ்ட் கிராஃப். ஸோ மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் 7 கிராஃப், 0 ஆர்டரில் 3 கிராஃப், மொத்தம் 10 கிராஃப் முடிஞ்சது. ஓகேவா? ரெடியா? எஸ் பசங்களா, அடுத்து வந்து நம்ம படிக்க போகிறது கெமிக்கல் கைனடிக்ஸ் சாப்டரில் ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், 0 ஆர்டர் அதெல்லாம் முடிச்சுன்னா அங்கே வந்து டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆன் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்குள்ளே தான் நம்ம அரீனியஸ் ஈக்குவேஷன்லாம் வர்றாங்க. ஸோ அந்த டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸில் ஒரு கிராஃப் இருக்குது என்சிஆர்டியில். நம்ம அந்த கிராஃபை வந்து எக்ஸாமின் பண்ணலாம். ரெடியா? வாங்க. இப்படி ஒரு y ஆக்சிஸ் x ஆக்சிஸ் பாருங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ராக்ஷன் ஆஃப் molecules கொடுத்திருக்காங்க. fraction of molecule. இங்க வந்து கைனெட்டிக் எனர்ஜின்னு கொடுத்திருக்காங்க. கைனெட்டிக் எனர்ஜி. ஓகே. சோ நீங்க படிச்சிருப்பீங்க டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். என்ன படிச்சிருக்கீங்க டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்ல? for every 10 degree rise in temperature the rate of the reaction or rate constant get doubles படிச்சிருக்கேன் இல்லையா? பாருங்க. இப்போ இங்க நாம வந்து 2 கர்வை பார்க்க போறோம். இப்படி ஒரு கர்வ் இருக்கு. இந்த கர்வ்ல வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து டெம்பரேச்சர் T. இப்போ நான் வந்து இன்னொரு கர்வை பிளாட் பண்றேன். இப்படி இருக்கு. இப்போ இன்னொரு கர்வு பிளாட் பண்றேன். இப்படி இருக்குடா பசங்களா. இதுல இங்க ஒரு எனர்ஜி பேரியர் இருக்கு. இந்த இடத்துல ஒரு எனர்ஜி பேரியர் இருக்கு. முதல்ல டெம்பரேச்சர் டீயா இருக்கும்போது T டெம்பரேச்சர்ல the fraction of molecule having energy greater than activation energy. so இதுதான் activation energy ஓட பேரியர். so டெம்பரேச்சர் டீயா இருக்கும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜியை விட அதிகம். பாருங்க, இதுதானே y ஆக்சிஸ் தானே ஃபிராக்ஷன். சோ டெம்பரேச்சர் டீயா இருக்கும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜியை விட அதிகமான எனர்ஜி இருக்கிற மோலிக்யூலோட ஃபிராக்ஷன் வந்து நான் ஷேட் பண்றேன் இந்த ரீஜன். that means only these molecules can convert into product. தெரியும், பிகாஸ் நமக்கு தெரியும் ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறணும்னா அதுக்கு எனர்ஜி வந்து ஈக்குவல் ஒரு எபோ என்ன இருக்கணும்? ஆக்டிவேஷன் எனர்ஜியா இருக்கணும் தெரியும். ஸோ இவ்வளோ ஃப்ராக்ஷன் தான் இருக்கு. பட் வாட் ஹேப்பன்ஸ்? நாம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண எப்போ
அதான் நம்ம இந்த பிளாக் கலர்ல போட்டிருக்க கர்வ் இருக்குல்ல, அங்க டெம்பரேச்சர் வந்து Tல T+10°C 10 யூனிட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன் டெம்பரேச்சரை. அப்ப என்ன ஆகுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் போது பாருங்க அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை விட கிராஸ் பண்ற மோலிக்யூல் வந்து எவ்வளவு இருக்கு சார், இவ்வளவு இருக்கு, அதிகமா இருக்கு. அதான் இதோட கான்செப்ட். நம்ம தியரட்டிக்கலி படிச்ச கான்செப்ட். ஃபார் எவ்ரி 10 டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஒரு ரேட் கான்ஸ்டன்ட் டபுள்ஸ். அதுதான் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் படிச்சோம் இல்லையா, அதுதான் நீங்க படிச்சிருப்பீங்க. டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இப்படி படிச்சிருப்பீங்க பாருங்க, ஈக்குவேஷன் எல்லாம் பார்த்துருப்பீங்க. K rate constant T+10 degree divided by rate constant T that is equal to 2. இப்படி படிச்சிருப்பீங்கல்ல, அதோட கிராஃபிக்கல் எக்ஸ்பிளனேஷன் தான் இது. கிளியரா? y ஆக்சிஸ்ல fraction of molecule, அது மறந்துடாதீங்க. ரெடி? போலாமா வாங்க. நெக்ஸ்ட் அடுத்த கர்வ் வந்து என்னன்னா பாருங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி வர்சஸ் ரியாக்ஷன் கோஆர்டினேட்ஸ். இதுல வந்து நிறைய எனர்ஜி டேர்ம்ஸ் வருது. ஒன்று இதுல தான் நம்ம வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜியை பார்க்கலாம், த்ரெஷோல்ட் எனர்ஜியை பார்க்கலாம், என்தால்பி ஆஃப் ரியாக்ஷனை பத்தி பேச முடியும். ஸோ வாங்க இந்த கிராஃபை பார்க்கலாம். இப்படி இருக்கு கிராஃப் இப்படி இருக்கு. இதுல வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்க கொடுத்துருக்காங்க, இங்க வந்து ரியாக்ஷன் கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பசங்களை பாருங்க, நான் வந்து இதுதான் ஸ்டார்டிங்ல, இதுதான் ரியாக்டண்டோட எனர்ஜி, இவ்வளவுதான் இருக்கு. பட் இந்த ரியாக்டண்ட் வந்து இப்படியே போகுது. ரெடியா? இப்போ இதுதான் ப்ராடக்டோட எனர்ஜி. இது ப்ராடக்ட், இது வந்து ரியாக்டண்ட். பாத்தீங்களா? பார்த்தேன் சார், புரிஞ்சுது சார். அப்ப இந்த மேல இருக்கிற இந்த மேக்ஸிமம், இதுதானே எனர்ஜி கிராஃப். இந்த மேக்ஸிமம் பாயிண்ட் இருக்குல்ல, இதுதான் எனர்ஜி ஆஃப் த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ். திஸ் இஸ் த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ். அப்படின்னா ரியாக்டண்ட் இந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸா மாறணும், அப்பதான் அதுக்கு ப்ராடக்டா கன்வெர்ட் ஆக முடியும். அப்போ ரியாக்டண்ட்டுக்கு ஆல்ரெடி எனர்ஜி இருக்காங்க இங்க, அதுல இருந்து எக்ஸ்ட்ரா எவ்வளவு எனர்ஜி வேணும் சார்? ரியாக்டண்ட்ல இருக்கிற எனர்ஜி இருக்குல்ல சார், ரியாக்டண்டோட எனர்ஜி இருக்குல்ல சார், ஆமா சார், அதுல இருந்து இந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸா ரீச் ஆகுறதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும்? அதுக்கு பேரு தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ஃபார்வர்டு ரியாக்ஷன். ஓகே, புரிஞ்சுது சார். ஆனா ப்ராடக்ட் பாருங்க சார், ப்ராடக்டோட எனர்ஜி இவ்வளவு தானே. ஸோ ப்ராடக்ட்ல இருந்து இதே மாதிரி பேக்வர்ட் ரியாக்ஷன் போகணும்னா அதுக்கும் வேணும் இல்லை ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி எப்படி இருக்கு சார்? ப்ராடக்ட்ல இருந்து ஆக்டிவேஷன் எனர்ஜிக்கு போகணும்னா பாருங்க, அங்க ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் த பேக்வர்டு. ஓகே, ஸோ ஃப்ரம் திஸ் graph it is clear that activation energy of backward is greater than activation energy of the forward. கரெக்டா? அது மட்டும் இல்ல இங்க ரியாக்டன்ட் மோலிக்யூலோட எனர்ஜி அதிகம், ப்ராடக்ட் மோலிக்யூலோட எனர்ஜி கம்மி. எனர்ஜி ஆஃப் த ரியாக்டன்ட் அதிகம், ப்ராடக்ட் கம்மி. அப்படின்னா இந்த ரியாக்ஷன் நடக்கும் போது எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ this graph is an exothermic curve. இந்த கர்வு எக்ஸோதெர்மிக் கர்வா இருக்கேன். ஏன் அப்படி சொல்றேன்? ஏன்னா நான் டெல்டா H கால்குலேட் பண்ணேன். டெல்டா H இஸ் ஈக்குவல் டு என்தால்பி ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் என்தால்பி ஆஃப் ரியாக்டன்ட் தானே. என்தால்பி ஆஃப் ப்ராடக்ட் கம்மியா இருக்கேன், என்தால்பி ஆஃப் ரியாக்டன்ட் அதிகமா இருக்கேன். ஸோ இங்க டெல்டா Hோட சைன் நெகட்டிவ் வருது. அதனால இது வந்து எக்ஸோதெர்மிக் கர்வ்னு சொல்லலாம். கரெக்டா? புரிஞ்சுதா? இப்போ இந்த டெல்டா Hோட வேல்யூ உங்களுக்கு வேணுமா? சேஞ்ச் இன் என்தால்பியோட வேல்யூ வேணுமா? அதுக்கும் ஃபார்முலா இருக்கு. சேஞ்ச் இன் என்தால்பி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஆக்டிவேஷன் எனர்ஜி. பாருங்க, இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ஆக்டிவேஷன் எனர்ஜியும் பேக்வர்ட் ரியாக்ஷனோட ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்குல்ல, அது ரெண்டுக்கும் இடையில ஒரு கேப் இருக்குடா. அந்த கேப் தான் இதுதான் என்தால்பி. இதுதான் என்தால்பி சேஞ்ச். ஃபைனல் மைனஸ் இனிஷியல், ப்ராடக்டோடது மைனஸ் ரியாக்டன்டோடது. பாருங்க, ரெண்டு ஆக்டிவேஷன் எனர்ஜியோட டிஃபரன்ஸ் எடுத்தா உங்களுக்கு என்தால்பியோட மேக்னிடியூடு கிடைக்கும். ஸோ டெல்டா H இஸ் ஈக்குவல் டு ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் பேக்வர்ட் மைனஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ஃபார்வர்டு. இதுல இருந்து என்ன கிடைக்கும்? அதோட மேக்னிடியூடு கிடைக்கும்.
டெல்டா ஹெச்சோட மேக்னிடியூட் கிடைக்கும். சைன் எப்படி கிடைக்கும்? சைன் கிராஃப் பார்த்தா தெரியுமே. ப்ராடக்டோட எனர்ஜி கம்மியா இருக்கா, எக்ஸோதெர்மிக் நெகட்டிவ். ப்ராடக்டோட எனர்ஜி அதிகமா இருக்கா, எண்டோதெர்மிக் பாசிட்டிவ். அவ்வளவுதான். கிளியர் பசங்களா? கிளியர். ஸோ இந்த கிராஃப் எல்லாம் புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு இன்னொரு கிராஃபையும் காமிக்கிறேன் பாருங்க. இதே கிராஃப் தான், சேம் கிராஃப் சார். இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு, இங்க ரியாக்ஷன் கோஆர்டினேட்ஸ் இருக்கு. இப்போ கர்வ் இப்படி இருக்கு, இது ரியாக்டன்ட், இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி போகுது சார். இது ப்ராடக்ட். ஓகே, இப்போ இதுல ஆக்டிவேஷன் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கு. நான் என்ன பண்றேன் ஐ ஆம் ஆடிங் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் ஆட் பண்றேன். கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது? Catalyst provides us an alternative reaction pathway with lower activation energy. So first of all இங்க activation energy இவ்வளவு இருக்கு. இதுதான் activation energy of forward reaction. ஆனா catalyst ஆட் பண்ண என்ன ஆகும் சார்? catalyst ஆட் பண்ணும்போது இந்த ரியாக்ஷன் வந்து இன்னும் ஒரு டிஃபரெண்டான பாத்வே எடுக்குது சார். அப்போ கம்மியான ஆக்டிவேஷன் எனர்ஜி போதும். புரியுதா? ஆக்டிவேஷன் எனர்ஜி பசங்களா பாருங்க, ஆக்டிவேஷன் எனர்ஜி வித்தவுட் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணாத டைம்ல ஆக்டிவேஷன் எனர்ஜி அது அதிகமா இருக்கும். ஆக்டிவேஷன் எனர்ஜி வித் கேட்டலிஸ்ட் கம்மியா இருக்கும். ஆக்டிவேஷன் எனர்ஜி வித் கேட்டலிஸ்ட் கம்மியா இருக்கும். ஸோ யூ ஆர் ஆடிங் எ கேட்டலிஸ்ட். அந்த கேட்டலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? கேட்டலிஸ்ட் வந்து ரியாக்ஷன் பாத்வே, ஒரு டிஃப்ரெண்டான ரியாக்ஷன் பாத்வே செலக்ட் பண்ணுவாங்க. அதில் ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாக இருக்கும். ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மி ஆயிடுச்சுன்னா ரியாக்ஷனோட ரேட்டு அதிகமாகும். கரெக்டா? அரீனியஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்றாங்க சார்? அரீனியஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்றாங்க? K is equal to A e raised to minus EA by RT தானே. ஸோ இதுல இருந்து நமக்கு சொல்லலாம் K directly proportional to temperature, K inversely proportional to activation energy. ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனும் நமக்கு எங்க இருந்து ப்ரூவ் ஆகுது? அரீனியஸ் ஈக்குவேஷன் இருந்து ப்ரூவ் ஆகுது. அதனால தான் சொல்றேன், டெம்பரேச்சர் அதிகமானா ரேட் அதிகமாகும், ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமானா ரேட்டு கம்மியாகும். ஓகே பசங்களா, புரிஞ்சுதா? ஸோ ஐ திங்க் நம்ம அந்த சாப்டர்ல இருக்கிற எல்லா கிராஃபையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனோட 3 கிராஃப் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட 7 கிராஃப் பார்த்தேன், அப்புறம் டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸோட கிராஃபை பார்த்தேன், அப்புறம் அரீனியஸ் ஈக்குவேஷனோட கிராஃப் பார்த்தேன். கரெக்டா? எல்லாமே பார்த்தேன்ல. அரீனியஸ் ஈக்குவேஷனோட கிராஃப் இன்னும் இருக்குல்ல? அரீனியஸ் ஈக்குவேஷனோட கிராஃப் பார்க்கலாமா? வாங்க. அரீனியஸ் ஈக்குவேஷன் நம்ம இங்க எழுதி இருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்றேன்? இப்போ அரீனியஸ் ஈக்குவேஷன் இங்க இருக்கு. இதை வந்து லோக் எடுக்கலாமா? லோக் எடுத்து பாருங்க. லோக் எடுத்து என்ன ஆகும் சார்? நேச்சுரல் லோக் எடுங்க. lnk is equal to lna minus ea by rt. இதை வந்து இப்படி எழுதலாமா? எப்படி? lnk is equal to minus ea by r into 1 by t plus lna. எழுதலாம் சார், எழுதலாம், தாராளமா எழுதலாம். தெரியுதுல்ல? ஸோ பசங்களா, இதுதான்டா இப்போ என்னோட y, இதுதான்டா இப்போ என்னோட mx, இதுதான்டா என்னோட c. ஸோ இதோட கிராஃப் பாருங்க. y இருக்கிற இடத்துல lnk, x இருக்கிற இடத்துல 1 by t. ஸ்லோப் நெகட்டிவ் ஸ்லோப். ஸோ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் EA டிவைடட் பை R. இன்டர்செப்ட் யாரு? lna. ஓகேவா பசங்களா? இது நேச்சுரல் லோக் தானே. அப்ப நம்ம LOG எடுத்தா பாருங்க, K is equal to A into e raised to minus EA by RT. lnk is equal to lna minus EA by RT. அப்ப LOG எடுத்தா log K is equal to log A minus EA divided by 2.303 RT. ஓகே பசங்களா? ஸோ நம்ம வந்து இதை அரேஞ்ச் பண்ணலாம். log K is equal to minus EA divided by 2.303 R into 1 by T plus log A. பசங்களா, இப்போ இதுல பாருங்க, இது வந்து y, இது வந்து mx, இது வந்து c. ஸோ கிராஃப் ப்ளாட் பண்ணுங்க சார். கிராஃப் ப்ளாட் பண்ணும்போது y ஆக்சிஸ்ல log k, x ஆக்சிஸ்ல 1 by t, x ஆக்சிஸ்ல 1 by t. ஸ்லோப் நெகட்டிவ் ஸ்லோப், இன்டர்செப்ட் log A. நெகட்டிவ் ஸ்லோப் இங்க log A இருக்கும். ஸ்லோப் என்ன? ஸோ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் EA by 2.303 R.
ஓகே, அவ்வளவுதான் அவ்வளவுதான், சிம்பிள் சிம்பிள். ஸோ நம்ம அரீனியஸ் ஈக்குவேஷனுக்கு ரெண்டு கிராஃபும் பார்த்தோம். கரெக்டா? ரெடி? ஸோ பசங்களா ஓவரால எல்லா கிராஃபும் பார்த்துருக்கேன். ஜீரோ ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டரு, டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸு, கேட்டலிஸ்ட்டு, ஆக்டிவேஷன் எனர்ஜி, த்ரெஷோல்ட் எனர்ஜி. த்ரெஷோல்ட் எனர்ஜினா என்ன? அந்த கிராஃப்ல இருக்கு பாருங்க. இந்த கிராஃப்ல இந்த கிராஃப்ல த்ரெஷோல்ட் எனர்ஜினா என்ன தெரியுமா? ரியாக்டன்ட்ல இருக்கிற எனர்ஜியிலிருந்து ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வரைக்கும் இருக்கிறது ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஜீரோல இருந்து மேல வரைக்கும் இருக்கிறது த்ரெஷோல்ட் எனர்ஜி. அப்படின்னா threshold energy ET is equal to activation energy plus reactant oda energy. Illati threshold energy is equal to activation energy plus product oda energy. அப்படினா activated energy விட அதிகம் தான் threshold energy. Threshold energy is a bigger value. அதுல activated energy இருக்கு plus reactant க்கு இல்லாட்டி product க்கு இருக்கிற average energy இருக்கு. Clear? Okay. ஸோ அது ஓகே தானே? அது ஓகேனா நமக்கு வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இந்த கிராஃபை பேஸ் பண்ணி. எஸ் பாருங்க பசங்களா, என்ன கொண்டு இதெல்லாம் வந்து எப்போ நீட்டு 2015 2015 கேட்டிருக்காங்களா? 2015 கேட்டிருக்கிற ஒரு கொஸ்டின் பாருங்க. த ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் எ ரியாக்ஷன் கேன் பி டிட்டர்மைன் ஃப்ரம் த ஸ்லோப் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிராஃப்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிராஃப்? ஓகே, ஆக்டிவேஷன் எனர்ஜியை வந்து கேட்குறாங்க. இங்க ஆப்ஷன் வந்து பாருங்க, எல்என்கே. நீங்க தெரியுதா உங்களுக்கு ஆப்ஷன்? நான் வந்து எழுதுறேன். எல்என்கே வர்சஸ் 1 by T இல்ல ஆப்ஷன் பி T by lnk versus 1 by T ஆப்ஷன் சி lnk versus T ஆப்ஷன் 4 lnk by T versus T இப்படி எல்லாம் கேக்குறாங்க. ஓகே, அப்ப ஆக்டிவேஷன் எனர்ஜி தானே கேக்குறாங்க. அப்ப அரீனியஸ் ஈக்குவேஷன் தானே. சோ நமக்கு தெரியும் K is equal to A e raised to minus EA by RT. அதுக்கப்புறம் நாம ln எடுத்தா சார் ln K is equal to ln A minus EA by R into 1 by T தானே. ஆமா சார். அப்ப இங்க பிளாட் பண்ண வேண்டியது சார் இவனைத்தான் சார். இவன் தான் சார் Y. இவன் தான் சார் Y. 1 by T இவன் தான் சார் X. இவன் தான் சார் X. ஸோ ln K versus 1 by T இருக்கா? ln K versus 1 by T இருக்கா? ln K versus இருக்கு சார். ஆப்ஷன் 1 lnk versus 1 by T ஆப்ஷன் 1. அங்க இருந்து பார்த்தா ஸ்லாப் நமக்கு கிடைக்கும். ஆக்டிவேஷன் எனர்ஜி ஸ்லாப்ல கிடைக்கும். சோ ஸ்லாப் கால்குலேட் பண்ணா அதுல இருந்து ஆக்டிவேஷன் எனர்ஜியோட வேல்யூ கால்குலேஷன் பண்ணலாம். கிளியரா? சோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? the slope of Arrhenius plot lnk versus 1 by T. இப்போ தானே சொன்னேன். சோ k is equal to A into e raised to minus EA by RT. ஓகே, அப்ப lnk is equal to lna minus EA by R into 1 by T. கரெக்டா? கரெக்ட் தான் சார். இதுதான் சொல்றாங்க lnk versus 1 by T. ஓகே, அப்ப இதுல ஸ்லோப் யாரு? ஸ்லோப் is equal to சார் ஸ்லோப் is equal to minus EA by R. that is equal to the slope oda value தந்திருக்காங்க minus 5 into 10 cube அப்படின்னு தந்திருக்காங்க. EA by ஓகேடா. அப்படினா EA is equal to நெகட்டிவ் கட் ஆகும். EA is equal to R into 5 into 10 cube தானே. R ஓட வேல்யூ கூட தந்திருக்காங்க. நம்ம எதுவும் பண்ண தேவை, ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். நீட் 2021க்கு கேட்டிருக்காங்க 8.314 into 5 into 10 cube. டேய் 8 into 5 எவ்வளவுடா? 40. அப்ப இது கிட்டத்தட்ட 40க்கு மேல வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 40 into 10 cube ஜூல்னே எடுக்கிறேன். 10 cube ஜூல். ஆப்ஷன் பாருங்க, எல்லாமே கிலோ ஜூல் இருக்கு. ஸோ 1000 டிவைட் பண்ணா அப்ராக்சிமேட்லி 40 கிலோ ஜூல் வரும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். 41.5. நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணேன், அவ்வளவுதான். ஈஸி தானே. Next question பாருங்க. Which plot of lnk versus 1 by T is consistent with the Arrhenius equation? பாருங்க, again k is equal to A into e raised to minus EA by RT. lnk is equal to lna minus EA by R into 1 by T. Okay, so y axis ல lnk சார், x axis ல 1 by T தான் சார். ஸ்லோப் எப்படி இருக்குடா சார்? நெகட்டிவ் ஸ்லோப் சார். Slope is equal to negative slope minus EA by R intercept LNA. So இது வராது, இது பாசிட்டிவ். lnk versus 1 by T பாசிட்டிவ் எல்லாம் வராது. பாசிட்டிவ் நெகட்டிவ். இதுதான் ஆப்ஷன் D is the right answer. ஓகே பசங்களா, அடுத்து பாருங்க.
For a reaction, A gives product. Okay, A reactant, B product. A reactant, B product. Okay, A reactant, B product. Enthalpy of the reaction தந்திருக்காங்கடா. Enthalpy of the reaction delta H minus 4.2 kilojoules per mole. Okay, delta H தந்திருக்காங்க 4.2 kilojoules mole inverse. And enthalpy of activation தந்திருக்காங்க. Enthalpy of activation அப்படினா activation energy of the forward reaction அப்படி தந்திருக்காங்க 9.6 kilojoules per mole. Okay, யூனிட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. The corrective potential energy profile of the reaction. நீட் 2021 க்கு கேட்டிருக்காங்க. பசங்களா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டெல்டா Hல நெகட்டிவ் சைன் வந்திருந்தா, டெல்டா Hல நெகட்டிவ் சைன் வந்திருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? சார் அதுக்கு என்ன அர்த்தம்? This is an exothermic. This is an exothermic. அது தெரிஞ்சாலே போதும்டா. எக்ஸோதெர்மிக்னா ரியாக்டன்ட்க்கு எனர்ஜி அதிகம், ப்ராடக்ட்க்கு எனர்ஜி கம்மி. இங்க பாருங்க, இங்க ரியாக்டன்ட், இவன் ப்ராடக்ட், இவன் வராது. ஏன்னா மேல இருக்கு, ப்ராடக்ட்டோட எனர்ஜி அதிகமா இருக்கு. இங்க பாருங்க, ரியாக்டன்ட்க்கு அதிகம், ப்ராடக்ட்க்கு கம்மி. சோ இவன் ஆக சான்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கு. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் வராது. இங்க பாருங்க, இங்க ப்ராடக்ட்க்கு அதிகம். இதெல்லாம் கண்டிப்பா, ஏன்னா இது எண்டோதெர்மிக், இதுவும் எண்டோதெர்மிக். ஸோ கண்டிப்பா ஏயும் டியும் வராதுடா. கண்டிப்பா ஏயும் டியும். ஸோ சான்ஸ் வந்து பி தான். பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம்? இப்போ நல்லா பாருங்க, ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் த ஃபார்வர்டு 9.6 அப்படின்னா பாருங்க, இந்த கர்வ்ல எக்ஸோதெர்மிக் தானே. ஆமா சார், இங்க இருந்து இது வரைக்கும் 9.6 டெல்டா ஹெச்னா இது, இந்த கேப் இது வரைக்கும் டெல்டா ஹெச்சோட வேல்யூ தந்திருக்காங்க -4.2. கரெக்டா? அப்பவே பாருங்க ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் த பேக்வர்ட் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அதனால தானே அது கீழே வருது, எக்ஸோதெர்மிக் ஆகுது. ஸோ ஈஸியாக வந்து நமக்கு இதுல இருந்து ஆப்ஷன் பி எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர் வருது. இது உங்களுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் த பேக்வர்ட் கண்டுபிடிக்கணும்னு ஆசையா இருந்தா வாங்க, ஃபார்முலா என்ன? டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் த பேக்வர்ட் மைனஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் த ஃபார்வர்ட். டெல்டா ஹெச்சோட வேல்யூ எவ்வளவு? கொஸ்டின் தந்திருக்காங்க -4.2. ஃபார் -4.2 இஸ் ஈக்குவல் டு ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் த பேக்வர்டு எனக்கு தெரியாது, ஆக்டிவேஷன் எனர்ஜி பேக்வர்டு எனக்கு தெரியாது, ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார்வர்டு எனக்கு தெரியும் 9.6. அப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் த பேக்வர்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும் சார்? 9.6. இது நம்ம மேக்னிடியூட் எடுக்கலாமா? மேக்னிடியூட் எடுக்கலாம். ஸோ 9.6 இது ரெண்டும் ஆட் ஆகும்போது 13.8 வருது. 13.8 வருது. ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் த பேக்வர்டு ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுக்கு காரணம் இட் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அதுக்கு என்ன காரணம்? ப்ராடக்டோட எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி கிராஃப் எங்கே தான் இருக்கு? அது பியில் மட்டும்தான் இருக்கு. ஏல இல்லை, சியில் இல்லை, டியில் இல்லை, பியில் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்குது. ஸோ ஈஸியாக ஆன்சர் எடுக்கலாம். நீங்கள் இந்த கால்குலேஷன் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. டெல்டா ஹெச்சோட சைனை வச்சே உங்களால் ஆன்சர் எடுக்க முடியும். ஓகே, இல்லையா? இன்னொரு கொஸ்டின் பாருங்க. The given graph is a representation of kinetics of reaction. NEET 2022 கேட்டிருக்காங்க. ஓகே, இங்க பாருங்க, y ஆக்சிஸ்ல யாரோ இருக்காங்க, அது கான்ஸ்டன்டா இருக்கு with respect to x axis. கேட்டது y and x axis for ஜீரோ ஆர்டருக்கு என்ன, ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு என்ன? ஓகே, ஜீரோ ஆர்டர்ல இந்த மாதிரி கிராஃப் எப்போ வரும்னு கேட்குறாங்க. ஜீரோ ஆர்டர்ல இந்த மாதிரி கிராஃப் எப்போ வரும் சார்? ஜீரோ ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ரேட் இஸ் ஈக்குவல் டு k இன்டு கான்சன்ட்ரேஷன் raised to 0 தானே. அப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு k மட்டும் தானே இருக்கும். அப்போ ரேட்டு கான்ஸ்டன்ட், கான்சன்ட்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறாது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல கான்சன்ட்ரேஷன், ஒய் ஆக்சிஸ்ல ரேட்டா இருந்தா ஜீரோ ஆர்டருக்கு இதே கிராஃப் தான் வரும். எக்ஸ் ஆக்சிஸ்ல கான்சன்ட்ரேஷன், ஒய் ஆக்சிஸ்ல ரேட்டு, ஒய் ஆக்சிஸ்ல ரேட்டு, எக்ஸ் ஆக்சிஸ்ல கான்சன்ட்ரேஷன் கரெக்டா இருக்குது. ஒய் ஆக்சிஸ் ரேட்டு, எக்ஸ் ஆக்சிஸ்ல கான்சன்ட்ரேஷன் இதுவும் கரெக்டா இருக்கு. ஒய் ஆக்சிஸ்ல கான்சன்ட் இல்லை, இது வராது, சி வராது. இது டியும் வராது. அப்ப ஏ ஒரு பி தான் செக் பண்ணணும். ஜீரோ ஆர்டருக்கு ஏயும் பியும். அப்ப நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் செக் பண்ணணும். இதே கிராஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு வரணும். ஃபர்ஸ்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் டி ஹாஃப் இருக்குல்ல, தட் இஸ் ஈக்குவல் டு 0.693/k தானே. ஸோ டி ஹாஃபுக்கும் இனிஷியல் கான்சன்ட்ரேஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, டி ஹாஃபுக்கும் கான்சன்ட்ரேஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. புரியுதா? T half is independent of concentration. அப்போ T half ஓட வேல்யூ கான்ஸ்டன்டா இருப்பேன், கான்சன்ட்ரேஷன் மாறினாலும் மாறாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல y is equal to T half, x is equal to concentration.
அது கரெக்ட். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். பசங்களா, இஸ் இட் கிளியர்? புரிஞ்சுதா? ஓகே. ஸோ that's it. நம்ம செஷன் வந்து இப்போ இங்க முடியுது. கிராஃபிக்கலா இருக்கிற எல்லா கான்செப்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதோட நியூமரிக்கல்ஸும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பசங்களா, இதே மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்கா ரெகுலரா படிக்கணும்னா சைலத்தோட ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கிராஷ் ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சைலத்தோட ஆன்லைன் கிராஷ் ப்ரோக்ராமோட டீடைல்ஸ் தான் இப்போ இங்க இருக்கு. எக்ஸ்பிஎல் வந்து போகுது. இன்னும் நமக்கு இன்னையிலிருந்து கவுண்ட் பண்ணா இன்னும் நமக்கு 40 டேஸ் இருக்கு நீட்டுக்கு. ஸோ ஒரு பவர் பேக்டு ஒரு கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களால் இந்த 40 டேஸில் நீட்டை கிராக் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் எடுக்கலாம். ஸோ பசங்களா, டோன்ட் மிஸ் த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, உடனே அட்மிஷன் எடுங்க. அதே மாதிரி சைலத்தோட ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர் சென்டரில் நடக்குது பசங்களா. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20,000ல வந்து உங்களுக்கு மொத்த சிலபஸையும் கவர் பண்ணி தருவாங்க. நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. டெய்லி மாடியூல் எக்ஸாம் இருக்கும். ப்ரீ நீட் இருக்கு. கிரேட் இந்தியன் பேட்டில் இருக்கு. ஓகே பசங்களா, ஸோ சீக்கிரமா முடிவெடுங்க. அதே மாதிரி நம்ம ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராம்ல கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெஷலா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதோட டீட்டெயில்ஸும் நீங்க பார்த்துக்கலாம் இங்க. ஃபைன். ஸோ நோட்ஸுக்காக நீங்க இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணலாம். ஸோ that's it பசங்களா. இந்த செஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருப்பேன் நம்புகிறேன். கெமிக்கல் கைனடிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த செஷன் ஓகேனா கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி சாப்டர் மொத்தமாக இல்லாமல் ஒவ்வொரு சாப்டர்லையும் இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைகள் இருந்துச்சுன்னா டூ லெட் மீ நோ. நாம் அதுக்கேற்ற மாதிரி செஷன்ஸை பிளான் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி லேர்னிங். பை. டேக் கேர்.